மட்டும் நீ கீழே தள்ளி விட்டு போன சொன்னதுக்குன்னு வேணும்னே பண்ணது பாருங்க. இந்த ஒரு காஃபி குடிக்கிறதுக்காகவே நான் முதுமலைக்கு வந்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம முதுமலையில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அங்கே என்ன பேர் இருக்கிறேன். இங்கே நல்லா தெரியுது அவங்களுக்கு. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருந்தேன். குரங்கு வந்து பார்த்திங்கன்னா என் பேகை ஏதோ நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பேகை திறக்காதாரான்னு சொல்ல வந்திருக்கு. அங்கேருந்து இங்கே வந்த உடனே ஹெல்மெட் எடுத்து நான் சொல்லிட்டேனா அதை சூன்னு வெளியே போகணுன்னு சொல்லிட்டேனா, அதுக்கு என் ஹெல்மெட்டை பிடிச்சி வேணும்னு தள்ளி விட்டுருச்சுங்க. ஒய்யால. ஆமாம், உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு எனக்கு என்ன முன் பகையா? இதுக்கு நான் ஹெல்மெட்டை தள்ளி விட்டேன். ஒன்றை தண்டை ஒன்றை தண்டை நீங்கள் வந்தாப்புல பயந்துட நினைக்கியா? அந்த போயிருக்கணும். பட் ஏன்டா இப்படி நீ பண்ணன்னு சொல்லி கேள்வி கேட்க போனோன்னு வச்சுக்கோங்க, அவன் சங்கம் மொத்தம் இங்கே தான் இருக்குது. மொச்சிடுவானுங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்குன்ட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரவுடின்னு நினைக்கங்க. ஆளெல்லாம் வம்புழுக்கிறான், எல்லாம் பண்ணுறான் நினைக்க. ஆமாம், எனக்கு புரியல, என்ன எல்லோரும் ஏன் வண்டியே ரவுண்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை என்னங்கடா அவங்களுக்கு பிரச்சனை? விட்டீங்க ப்ரோ. நீங்கள் அப்படி உட்காந்திங்கன்னா நானும் அப்படி உட்காந்துக்கிறேன். யாருன்னு பாப்பமா விடிய போகிறாங்கன்னு அந்த பயம் இருக்கட்டும். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ்.